சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை, சுப்பிரமணியரை மிஞ்சிய தெய்வமில்லை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல, பல பக்தர்களின் அனுபவம். தன் உயிரையே வாய்த்து கொள்ள நினைத்த அருணகிரிநாதரை தடுத்து ஆட்கொண்டு முருகப்பெருமானே முதல் அடியை எடுத்துக் கொடுத்து பாடச் செய்த மாபெரும் ஆன்மீக பொக்கிஷம்தான் திருப்புகழ். ஆனால் ஒரு காலத்தில் 16,000 பாடல்களாக ஒலித்த இந்த மகா மந்திரம் காலப்போக்கில் ஓலைச்சுவடிகளோடு முடங்கி முற்றிலுமாக அழிந்து போகும் நிலையில் இருந்தது உங்களுக்கு தெரியுமா? வாடிய பயிருக்கு மழை போல முருக பக்தர்களுக்கு கிடைத்த இந்த திருப்புகழ் எப்படி பிறந்தது? பல 100 ஆண்டுகள் ஓலைச்சுவடிகளில் உறங்கி கிடந்த இந்த அற்புதம் எந்த மகான்களின் தியாகத்தால் மீண்டும் நம் கைகளுக்கு வந்து சேர்ந்தது? வாருங்கள், மெய்சிலிருக்க வைக்கும் அந்த வரலாற்றோடு சேர்த்து முருகப்பெருமானே தன் திருவாயால் அடியெடுத்து கொடுத்த திருப்புகழின் முதல் பாடலான முத்தை தரு பத்தி திருநகை பாடலையும் அதன் ஆழமான பொருளையும் இன்று காணப்போகிறோம். கிபி 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருணகிரிநாதரின் தொடக்க கால வாழ்க்கை மிகவும் கடினமானதாக இருந்தது. உலக இன்பங்களில் மூழ்கி கொடிய நோயின் பிடியில் சிக்கி சுற்றத்தாரால் புறக்கணிக்கப்பட்டார். குறிப்பாக அவரை பெற்ற தாயைப் போல பாதுகாத்த அவருடைய சகோதரியின் வார்த்தைகள் அவருக்குள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. தான் செய்த தவறுகளையும் வீணாக்கிய பிறவியையும் நினைத்து மிக கடுமையாக மனம் வெதும்பினார் அருணகிரிநாதர். அவர் முருகப்பெருமானிடம் சரணடைந்தார். இறைவா, இந்த பாவப்பட்ட வாழ்க்கை இனி எனக்கு வேண்டாம் என்று முழுமையான வைராகியத்தோடும் சரணாகதியோடும் முடிவெடுத்த அவர் திருவண்ணாமலை கோபுரத்தின் மீது ஏறி கீழே குதித்தார். அப்பொழுது ஒரு மாபெரும் அற்புதம் நிகழ்ந்தது. ஒரு மனிதன் தன் தவறுகளை முழுமையாக உணர்ந்து உண்மையான கண்ணீரோடு தன்னை திருத்திக் கொள்ள நினைக்கும்போது கருணைக்கடலான முருகன் அவரை எப்படி கைவிடுவார்? கீழே விழ இருந்த அருணகிரிநாதரை சாக்ஷாத் அந்த முருகப்பெருமானே தன் திருக்கரங்களால் தாங்கி பிடித்தார். தன்னுடைய ஞான வேலால் அருணகிரிநாதரின் நாவில் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எழுதி அவரை ஞானியாக்கினார். அது மட்டுமில்லாமல் தன் திருவாயாலேயே முத்தை தரு பத்தி திருநகை என்ற முதல் அடியையும் எடுத்துக் கொடுத்து அவரை பாடச் செய்தார். முருகப்பெருமானே அடியெடுத்து கொடுக்க அருணகிரிநாதர் பாடிய அந்த முதல் திருப்புகழ் பாடல்தான் இது. ஆரம்ப வரிகளிலேயே முருகனின் அழகையும் அவரது குரு வடிவத்தையும் எப்படி வர்ணிக்கிறார் கேளுங்கள். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கீரை சக்தி சரவண முத்திக்கொரு வித்து குருவர என ஓதும். இதன் அர்த்தம், முத்து போன்ற பற்கள் வரிசையாய் விளங்கும் நகைமுகத்துடன் முக்தி செல்வத்தை அருளுகின்ற தெய்வானைக்கு இறைவனே, சக்திவேல் ஏந்திய சரவணனே, முக்திக்கு ஒரு வித்தே, குருபரனே என்று ஓதி உருகுகிறார் அருணகிரிநாதர். அடுத்த வரிகள், முக்கண் பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து இருவரும் 30 முவக்கத்த அமரரும் அடிபேன 10 தலை தத்தக்கணை தொடு ஒற்றைக்கிரி மத்தை பொருதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தர்கிரதத்தற் கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பச்சத்தொடு ரட்சித்து அருள்வதும் ஒரு நாளே. இதன் அர்த்தம், 3 கண்களை உடைய சிவபெருமானுக்கே வேதத்தின் மூலமான பிரணவ மந்திரத்தை உபதேசித்த சுவாமிநாதனே, பிரம்மா, விஷ்ணு மற்றும் 30 முக்கோடி தேவர்களும் உன்னுடைய திருவடியை போற்றுகிறார்கள் என்று பாடியவர் அடுத்த 4 வரிகளில் 3 மாபெரும் இதிகாசங்களை சுருக்கிவிடுகிறார். ராவணனுடைய 10 தலைகளும் சிதறும்படி அம்பை ஏவிய ராமாவதாரம், மந்திரம் என்னும் மலையை மத்தாக இட்டு கடலை கலக்கிய கூர்மாவதாரம் கூறும் பாகவதம், அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வந்து பாரத போரில் ஜெயத்ரதனை வதைக்கப்பற்காக பட்டப்பகலையே தன் சக்கரத்தால் இரவாக்கிய கிருஷ்ணாவதாரம். இப்படி ராமாயணம், பாகவதம், மகாபாரதம் என 3 பெருமைகளையும் வெறும் 4 வரிகளில் அடக்கி, இப்படிப்பட்ட திருமால் மெச்சத்தகு தனிப்பெரும் பொருளே, நீ என் மீது அன்பு வைத்து என்னை காத்தருள்வதும் ஒரு நாள் உண்டோ என்று கேட்கிறார். இப்படி முருகனை புகழ்ந்து பாடும் அருணகிரிநாதர் அடுத்த வரிகளில் முருகனின் வீரத்தை கண்முன் நிறுத்துகிறார். அருணகிரிநாதர் நம்மை அப்படியே திருச்செந்தூர் போர்க்களத்திற்கே அழைத்துச் செல்கிறார். தித்தித்தை ஒத்த பரிபுர நிறுத்தப்பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்குப்பரி அட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொக்கு
சித்தர பௌரிக்கு திரிகடக என ஓத கொத்துப்பறை கொட்டக் களமிசை குக்கு 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 குகு குகு குத்திப்புதை புக்குப் பிடி என முதுகூகை கோட்புற்றைய நட்பற்ற உணரை வெட்டிப் பலியிட்டுக் குலகிரி குத்துப்பட ஒத்துப் புரவல பெருமாளே. இந்த வரிகளை சொல்லும்போதே ஒரு வேகம் பிறக்கிறதல்லவா? அதுதான் திருப்புகழின் மந்திர சக்தி. தித்தித்தை தொக்கு தொகு குக்கு குக்கு என்று போர்க்களத்தில் ஒலிக்கும் தாளங்கள் அதிர்வதையும் காளிதேவி நடனமாட எங்கும் பறவைகள் வட்டமிடுவதையும் அப்படியே கண்முன் நிறுத்துகிறார். அசுரர்களை அழித்து கிரௌஞ்சமலையை பிளந்து வெற்றி வாகை சூடிய அப்படிப்பட்ட மாபெரும் வீரமும் கருணையும் கொண்ட முருகப்பெருமானே எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி முடிக்கிறார். முருகனின் பேரருளை பெற்ற அருணகிரிநாதர் சுமார் 200க்கும் மேற்பட்ட தலங்களுக்கு சென்று மடை திறந்த வெள்ளம் போல ஆசுகவியாக 16,000 திருப்புகழ் பாடல்களை பாடினார். அவருடைய பாடல்கள் வெறும் பக்தி இலக்கியம் மட்டுமல்ல, வேதாந்தம், சித்தாந்தம், சிவன், விஷ்ணு, முருகன், சமஸ்கிருதம், தமிழ் என அனைத்தையும் ஒன்றிணைத்த ஒரு அற்புதமான சமரசம். பக்தியே முக்தி என்ற உறுதியான தத்துவத்தை உலகுக்கு உரக்கச் சொன்னவை அந்த பாடல்கள். அருணகிரிநாதர் பாடிய அந்த 16,000 பாடல்களில் பெரும்பாலானவை கால வெள்ளத்தில் வழக்கொழிந்து போயின. எஞ்சிய பாடல்களும் கவனிப்பாரற்று ஓலைச்சுவடிகளிலேயே முடங்கி கிடந்தன. அந்த இருண்ட காலத்தில்தான் தமிழ் செய்த தவ பயனாக ஒரு மகா புருஷர் அவதரித்தார். அவர்தான் வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள். காடு மேடெல்லாம் அலைந்து திரிந்து சிதைந்து போன ஓலைச்சுவடிகளை தேடி பிடித்து அவற்றை சரிபார்த்து முதலில் புத்தகமாக அச்சேற்றினார். அவரை தொடர்ந்து அவருடைய புதல்வர் தணிகைமணி செங்கல்வராய பிள்ளை அவர்கள் தனது ஆழ்ந்த அறிவால் திருப்புகழுக்கு விரிவான உரை எழுதி அதை மிகச் சிறந்த முறையில் பதிப்பித்தார். இன்று முருக பக்தர்களின் கைகளில் தவழும் இந்த மாபெரும் பொக்கிஷம் இவர்கள் செய்த தியாகத்தால் தான் நமக்கு கிடைத்தது. இப்படி புத்தகமாக வந்த திருப்புகழை நாடெங்கும் ஒரு மகா மந்திரமாக பாடி பரப்பிய பெருமை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் என்கிற வள்ளிமலை சுவாமிகளையே சாரும். இவருடைய வரலாறு மிக மிக ஆச்சரியமானது. ஆரம்பத்தில் தமிழ் எழுத படிக்க கூட தெரியாமல் மைசூர் அரண்மனையில் ஒரு சாதாரண சமையல்காரராக இருந்தவர் இவர். ஒரு முறை பழனி கோவிலுக்கு சென்றிருந்த போது அங்கே ஒரு பெண் தற்செயலாக ஒரு பாடலுக்கு அபிநயம் பிடித்து பாடுவதை கேட்டார். அந்த வரிகள் அவரை என்னவோ செய்தது. விசாரித்த போதுதான் அது திருப்புகழ் என்று தெரிந்தது. உடனே அதை எப்படியாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் தட்டு தடுமாறி படிக்கத் தொடங்கினார். அந்த ஒரு சிறிய பக்தி பொறி அவரை திருவண்ணாமலைக்கு இழுத்துச் சென்றது. அங்கே ரமண பகவானை தரிசித்து சேஷாத்ரி சுவாமிகளிடம் உபதேசம் பெற்று நேராக வள்ளிமலையை அடைந்து கடும் தவம் ஏற்றினார். அப்பொழுது நிகழ்ந்த அற்புதம் என்ன தெரியுமா? அங்கே சாக்ஷாத் அந்த வள்ளி தேவியே நேரில் தோன்றி திருப்புகழுக்குரிய ராக தாளங்களை அவருக்கு உபதேசித்தாள் என்பது சென்ற நூற்றாண்டில் நம் கண்ணெதிரேயே நிகழ்ந்த ஒரு மாபெரும் அற்புதம். ஏட்டிலிருந்த திருப்புகழை பாட்டாக்கியவர் ஸ்ரீ வள்ளிமலை சுவாமிகள்தான். இன்று நம்மிடம் எஞ்சியிருக்கும் இந்த 1324 பாடல்களும் அவ்வளவு சாதாரணமாக நமக்கு கிடைத்துவிடவில்லை. தன் நாவில் முருகன் எழுதி ஆசுகவியாக பாடி இதை உலகுக்கு அருளிய அருணகிரிநாதர் அழிந்து போகும் நிலையில் இருந்த ஓலைச்சுவடிகளை தேடி அலைந்து அதை அச்சில் ஏற்றிய வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை மற்றும் அதற்கு மிகச்சிறந்த உரை எழுதிய அவர் புதல்வர் தணிகைமணி செங்கல்வராய பிள்ளை, எல்லாவற்றிற்கும் மேலாக புத்தகத்தில் இருந்த அந்த பாடல்களுக்கு ராகம் அமைத்து அதை நாடெங்கும் பாடி பரப்பிய வள்ளிமலை சுவாமிகள். இப்படி இந்த மகான்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளையே அர்ப்பணித்து செய்த மாபெரும் தவத்தின் பலன்தான் இன்று நம் கைகளில் தவழும் இந்த திருப்புகழ். திருப்புகழ் என்ற மாபெரும் சமுத்திரத்தின் ஒரு சிறு துளியை தான் இன்று நாம் பார்த்திருக்கிறோம். இத்தனை மகான்கள் கஷ்டப்பட்டு மீட்டெடுத்த இந்த திருப்புகழை நாமும் தினமும் பாடினால் அந்த முருகனின் முழு அருளும் அளவில்லாத மன அமைதியும் நமக்கு கிடைக்கும் என்பது உறுதி. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் செய்யுங்கள். திருப்புகழின் இந்த மெய்சிலிருக்கும் வரலாறு பலருக்கும் போய் சேர இதை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்து எந்த திருப்புகழ் பாடலின் விளக்கத்தை நீங்கள் அறிய விரும்புகிறீர்கள் என்பதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் பல ஆன்மீக தகவல்களையும் பல அற்புதமான பாடல்களின் விளக்கங்களையும் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் ஐகானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். முருகனின் அருள் நம் அனைவருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.